ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري. இன்னைக்கு டேட் வந்து 29 ரஜப் 1447, கிளாஸ் நம்பர் 133, இங்கிலீஷ் டேட் வந்து 18 ஜனவரி 2026. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் வந்து பார்த்திங்கன்னா 7வது அத்தியாயம் 40வது வசனம். அதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போது கடைசியாக நம்ம அந்த 7வது அத்தியாயத்தில் 39, 38 இந்த வசனங்கள் ரிலேட்டடாக இன்னும் சில விளக்கங்கள் இருக்குது போன கிளாஸோடைய ரிலேட்டடாக. ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி மீதி இருக்கக்கூடிய ஆயத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசியாக அந்த வசனங்களில் வந்து அல்லாஹ் வந்து குறைஷிகள்கிட்ட தான் இதை பேசிட்டு வரோம், இந்த கன்வர்சேஷன் ஆதம் நபி இப்லீஸை பற்றி. அப்போ அந்த தொடர்ச்சியில் பேசும்போது அப்புறம் அந்த முன்னோர்கள் பின்னோர்கள், அதாவது பின்னாடி வந்தவர்கள், இதுக்கு வந்து சலஃபும்பாங்க. முன்னோர்கள்னால் சலஃப்னு அர்த்தம், சரியா? பின்னாடி வந்தவர்கள்னால் ஹலஃப்னு அர்த்தம். சலஃபு ஹலஃபும்பாங்க. இப்போ இந்த சலஃபிகள்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பிரிவு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னோர்களை நாங்கள் பின்பற்றுறோம். யாரை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, குலஃபாய் ராஷிதீன்களை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, சரியா? அப்போது ஹலஃப்களை தான் அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க, சலஃப்களை வந்து அவங்க பின்பற்றலை. ஆனால் அந்த சலஃப் ஹலஃப் பிரச்சனை எல்லா காலத்துலேயுமே இருக்கும். ஏன்னா முன்னோர்கள் நம்மளை இப்படி தான் வழிகாட்டினாங்க, இப்படி தான் முன்னோர்கள் வழி காமிச்சாங்க அப்படிங்கிறது. அப்போ குறைஷிகளும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காபத்துள்ளால் இருக்கக்கூடிய நாங்கள் வச்சுருக்கிற இந்த ரூல்ஸு இது நாங்கள் போட்டது கிடையாது, எங்கள் முன்னோர்கள் போட்டது. இப்போ நாங்கள் நிர்வாணமாக தவாஃப் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது குறைஷிகள் தவிர வேறு யாரும் ட்ரெஸ்ஸு போடக்கூடாததாக இருக்கட்டும், இது எதுவுமே நாங்கள் உருவாக்கலை. இது வந்து மனுஷனுக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேக்ட், புரியுதா? இப்போ இந்த லைட் ஏன்டா இங்கே இருக்குதுன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்? முன்னாடியே இருந்துச்சுங்க. சிம்பிள். எஸ்கேபிசமுக்கு இது ஏன்டா இங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்கிறதுக்கு மனுஷனுக்கு ரொம்ப ஈஸின்னு. காலங்காலமும் அப்படி தாங்க இருக்குது. இந்த வழியாக தாங்க போகிறோம், அந்த வழியாக தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு பழக்கமாகிடுச்சுன்னா அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்துடும். ஆனால் குரான் வந்து அது என்ன சொல்லுது, அதை உடைக்குது. எப்போவுமே எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், குரான் வந்து அதை வந்து அங்கீகாரம் கொடுக்குதா? அதாவது முன்னோர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா
அந்த விஷயத்தை வந்து ஏதோ ஒரு வேதம் வந்து செய்ய சொல்லுதா, அல்லது ஏதோ ஒரு இறை தூதர் வந்து அதை செய்கிறதுக்கு சொல்லியிருக்காங்களா, இதை பார்த்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அங்கே வந்து அவங்க முன்னாடி அடிச்சுக்கிறாங்க இல்லையா, நாங்கள் பின்னாடி வந்தவங்க, இந்த பாவிகள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ 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 இன்னொருத்தனுக்கு முன்னோர்கள், கடந்து போனவனுக்கு, அதாவது நாளைக்கு வர தலைமுறைக்கு நாம் யார்? இன்றைக்கி 2025 வாழ்ந்துட்டுருக்கோம், 2100 ஒருத்தன் வந்தானே என்ன சொல்லுவான், எங்கள் அப்பம் பாட்டன் காலத்துலேருந்தே நாங்கள் அதை செஞ்சிட்ருக்குறோம்மா. அப்போ யார் அப்பம் பாட்டன்? நம்ம இன்னொரு அப்பம் பாட்டன்னா கை காமிச்சிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்கியூஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அதுதான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல குரானில் வந்து அதையே இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறான். ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். இது 34வது அத்தியாயத்தில் 31, 32 இந்த வசனம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்நிராகரிப்பாளர்கள் உம்மிடம் கூறுகின்றார்கள், நாங்கள் ஒருபோதும் இந்த குரானை நம்ப மாட்டோம். இந்த காஃபிர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் குரானை நம்ப மாட்டோம், இதற்கு முன்பு வந்திருந்த எந்த வேதத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வேதங்களே எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அந்த கொடுமை புரியும் இவர்கள் தம்முடைய இறைவனின் திருமுன் நிறுத்தப்படும் போது இவர்களின் நிலையை நீர் பார்க்க வேண்டுமே. இன்றைக்கி வந்து இந்த கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அல்லாஹ் முன்னாடி இவங்க கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது இவங்க கதியை நீ பார்க்கணுமே. அவ்வேளை அவர்கள் ஒருவர் மற்றவர் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருப்பார்கள். உலகில் தங்களை பெரியவர்களாய் கருதி கொண்டிருந்தவர்களை நோக்கி ஒடுக்கப்பட்டிருந்தவர்கள் கூறுவார்கள், நீங்கள் இல்லாதிருந்தால் நாங்கள் இறை நம்பிக்கையாளர்களாய் இருந்திருப்போம். இப்போது அந்த முன்னோர்கள் பின்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அதோடைய இன்னொரு வெர்ஷன் இருக்குது. அது என்னது? தலைவர்கள் தொண்டர்கள். ஒரே காலத்தில் தான் இவங்க வாழ்கிறாங்க, சரியா? ஆனால் என்னவாக இருக்காங்க, சிலர் வழிகாட்டிகளாக இருக்காங்க, சிலர் வழியை பின்பற்றுபவர்களாக இருக்கிறாங்க. புரியுதா? இதுதான் வந்து கடைசியாக நான் பேசும்போது கூட சொன்னேன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, தாக்கம் செலுத்துகிறாங்க. இனி யாரை ஃபாலோ பண்ணுறாங்க? எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து யார் தாக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. தங்களை பெரியவர்களாக காட்டி கொண்டிருந்தவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நோக்கி பதில் சொல்வார்கள். அப்போது நரகத்தில் போடும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, யார் கீழே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தானோ ஃபாலோயர் என்ன சொல்கிறான், யா அல்லாஹ், இவங்க வந்து எங்களை வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இவங்க தான் எங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வழி நடத்திட்டு இருந்தாங்க, இவங்க போட்ட பாதையில் தான் நாங்கள் நடந்து போனோம், இவங்க காமிச்ச வழியில் தான் நாங்கள் நடந்து போனோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வழி காமிச்சான்ல அவனும் தானே நரகத்தில் இருக்கிறான். அப்போ அவனுடைய நியாயம் இருக்கும்ல, அவன் எடுத்து பேசுகிறான். அவன் என்னங்கிறான், தங்களை பெரியவர்களாய் காட்டி கொண்டிருந்தவர்கள், நாங்கள் பெரிய அப்பாட்டக்கர், எனக்கு பின்னாடி தமிழ்நாடு இருக்குது. ரஜினி சொல்கிறாருல்ல, என்ன சொல்கிறார், உங்கள் உயிர் யார், கடவுள் யார் அப்படிம்பர். சரி, கடவுள் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னா காரை எடுத்துகிட்டு பவுன்சர்ஸை வச்சு கடவுள்களை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் கடவுள்? தலைவனை கேட்டால் தொண்டன் கடவுளுங்கிறான், தொண்டனை கேட்டால் தலைவன் கடவுளுங்கிறான், நடிகனை கேட்டால் ரசிகன் கடவுளுங்கிறான், ரசிகனை கேட்டால் நடிகன் கடவுளுங்கிறான். என்ன பாண்டிங்க, என்ன பாண்டி. இப்போ இங்கே என்ன பாண்டிங்க, இங்கே என்ன சொல்கிறான், இந்த நாய்ங்க தான் எங்களை வழிக்கு எடுத்து விட்டாங்க. இப்போ கீழே சொல்கிறான், அந்த பெரியவர் என்ன சொல்கிறான், ஒடுக்கப்பட்ட மக்களை நோக்கி பதில் சொல்வார்கள், உங்களிடம் நேர்வழி வந்ததன் பின்னர் நாங்களா அதனை விட்டு உங்களை தடுத்தோம். உங்கள்கிட்ட நேர்வழி வரும்போது நாங்கள் தான் வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களை தடுத்தோமா? இல்லை, மாறாக நீங்களே குற்றவாளிகளாக இருந்தீர்கள். அப்போது நீங்களே தானே வழிகட்டு போயிருந்தீங்க, நாங்களாக தடுத்தோம் வந்தவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இப்போ இதன் பொருள் என்ன அப்படின்னா, உங்களை நாங்கள் வழிகெடுக்கலை, நீங்கள் நேர்வழியை தேடவே இல்லை. அதாவது உங்கள்கிட்ட அந்த பசியே இல்லையே, எது சரியான பாதை எது தப்பான பாதைங்கிற அந்த தேடலே உங்கள்கிட்ட இல்லை. அப்படியே இவனு வந்து நாங்கள் கழட்டி விட்டால் மட்டும் அப்படியே நீ அறுத்து தள்ளி விட்டு போயிருப்பியா? என்ன பண்ணியிருப்ப, ஒரு நடிகன்லேருந்து இன்னொரு நடிகன் ஷிஃப்ட் ஆகிருப்பேன், ஒரு தலைவர்கிட்டருந்து இன்னொரு தலைவர் ஷிஃப்ட் ஆகிருப்பேன், ஒரு ஜமாத்துலேருந்து இன்னொரு ஜமாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பேன். அதுதான் நடந்திருக்கும், வேறு எதுவும் நடந்திருக்காது. அதான் சொல்கிறேன், நாங்கள் உங்களுக்கு விலைக்கு வாங்கினோம் அப்படின்னா நீ ஏன் விற்கிறதுக்கு ரெடியாக இருந்த, விலை போக நீ ஏன் ரெடியாக இருந்த? நாங்கள் ஒரு ரேட்டுக்கு ஒன்று வாங்கினோம்னா உனக்கு ரேட் நீ தானே ஃபிக்ஸ் பண்ண, சரியா? இங்கே வழி காட்டணும் வழி தவறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இல்லை, புரியுதா? இப்போ உலகப்பற்று, இந்த இனப்பற்று, மெட்டீரியல் மைண்ட் செட், இது போன்ற வழிகேடுகள் இவங்களுக்கு பிடித்தமானதாக இருந்துச்சு. எது?
அதாவது இப்போது இந்த தலைவர் வந்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான், அவனுடைய தாளத்துக்கு இவன் ஆடுறான் அப்படின்னா இவனுக்கு அது பிடித்தமானதாக இருந்தது. இப்போ ஒரு ஆக்டர் இருக்கார், ஒரு நடிகர் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச மெட்டீரியல் அவன் கண்டென்ட் கொடுத்தான். அவன் டான்ஸ் ஆடினா நீ வந்து வைப் பண்ண, அவன் நீ விரும்பின டைலாக் தான் அவன் ஸ்க்ரீனில் கேமராவை பார்த்து பேசுனான். என் மேலே கை வச்சா அப்படின்னு கேமரா காமிச்சோடனே உடனே டே தலைவா அப்படின்னு ட்ரைலருக்கெல்லாம் ஸ்க்ரீனுக்கு கொளுத்தி விட்டீங்க நீங்கள். இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சு? அதே மாதிரி இப்போ அந்த தலைவர்கள் எடுத்துங்க, என்ன இறைவனின் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களே வழிகட்டு தான் இருந்தாங்க. ஏதோ இவன் வந்து பள்ளிவாசல்லையே உட்காந்துட்டு எப்போ பாரு அல்லான்னு தூக்கிட்டு இருந்தவனை போய் நாங்கள் பாட்டுக்கு 4 பேர் போய் அவனை மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு வந்து சினிமா தேட்டர்லேயும் இதுலேயும் உட்கார வச்சிட்டோமா? அப்படியே அல்லானா உனக்கு வந்து அவ்வளோ, அதாவது உனக்கு பக்தி அவ்வளோ இருந்துச்சு, அவனுக்கு உன்னை வழிகெடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருந்தேன். நாங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து உன் மைண்ட் செட்டே கரெக்டாக தான் இருந்துச்சு. நீ இந்த உலகத்தின் பக்கம் சாஞ்சிருந்த, நாங்கள் அதே என்ன பண்ணோம், அதுதான் கரெக்டான பாதைன்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு பார்த்தோம் எங்கள் பின்னாடி கூட்டம் வரணும் அப்படின்னா உனக்கு என்ன சொன்னால் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொன்னோம். உனக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பேசணும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, அவ்வளோதான் டீலு. சரியா? அதே மாதிரி இந்த தலைவர்கள் இப்போது இந்த தீன் விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த நடிகர்கள் விஷயத்துக்கு விடுறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டிகள், புரியுதா, இஸ்லாமிய வழிகாட்டிகள் இந்த 14 நூற்றாண்டுகளாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்ல வழிகாட்டிகளும் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரு பக்கம் ஹுசைன் இருந்தார்னா இன்னொரு பக்கம் யசீதுக்கு கேன்வாஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சு. சரியா? அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க என்ன பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னா, அந்த தீனை, அல்லாவுடைய தீனை இவங்க என்ன பண்ணிட்டுருந்தாங்க, கேலிக்குரியதாக ஆக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மக்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க. தீன் என்ன சொன்னாங்க, தீனை ரொம்ப பெருசால்ட்டி வேணாம்பா, அவ்வளோலாம் இல்லை, சொர்க்கம் தானே போகணும், நீ வந்து சுபானெலாம் சொல்லுப்பார், ஒரு மரம் உனக்கு சொர்க்கத்தில் நட்டுருவாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு டொனேஷன் ஒரு 5000 ரூபா கொடுத்துருப்பார், அந்த ஒரு முசல்லா அளவுக்கு நீ டொனேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு வானத்தில் வந்து ஒரு மாளிகை வந்து எல்லாம் கட்டிடுவான். எதுக்கு போய்ட்டு தேவையில்லாமல் அல்லாஹ் குரானை வந்து ஒவ்வொரு ஆயத்தையும் பிடிச்சி நோண்டிட்டு டீட்டெயிலாக பார்த்து அதை டீகோடிங் பண்ணி அதை அன்லாக் பண்ணி இந்த ஆயத்துக்கு அந்த மீனிங் இருக்குமான்னு எதுக்கு போட்டு மண்டையை உடைச்சிக்கிற? இன்றைக்கி யார் வந்து இன்றைக்கி குரானை ப்ரொமோட் பண்ணுறாங்க? தப்லீக் ஜமாத் ப்ரொமோட் பண்ணுதா? குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் வாங்க டீகோட் பண்ணலாம் அப்படின்ட்டு சுன்னத் ஜமாத் பண்ணுதா? தௌஹீத் ஜமாத் பண்ணுதா? இஜ்மாயி போச்சு சொல்ல போனால் குரானை புறக்கணிக்கிறதுல இவங்க எல்லோரும் ஒன்றாயிட்டாங்க. எங்கேயும் குரான் கிளாஸ் கிடையாது. இப்போ ரமலான் மாதம் வரும், ரமலானு எதுக்கு சிறப்பு? குரானுக்கு சிறப்பு. ஆனால் ரமலானில் குரானுக்கு பற்றி எல்லா தலைவர்களும் எந்த ஜமாத்துகளும் பேசுவோம், ஆனால் யாருமே குரானை பேச மாட்டாங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துவாங்க, தர்மம் முக்கியமாக தர்மம். ரமலான் மாதத்தில் தர்மம் பண்ணணும், ஏன் அப்போ தான் நமக்கு வந்து ஃபண்டு கிடைக்கும், அந்த மாதிரி. அப்போது உங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் வந்து சடங்குகளை, ஏமாற்றும் வாக்குறுதிகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். உங்கள் ஆத்ம திருப்திக்கு நாங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடவுள்னால் என்னன்னு நீங்கள் நினச்சிங்க? நீங்கள் கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு ரோபோட் மாதிரி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். கேட்டதை கொடுக்கும் இறைவன் அல்லாஹ்னா யார்? அல்லாஹ் எப்படி துவா செய்தான்? சுன்னத் ஜமாத்தில் என்ன சொல்லுவாங்க? அவங்களும் அதான் சொல்லுவாங்க, ரமலானில் போய் உட்காரு, அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. நோன்பு திறக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த கபூல் ஆகக்கூடிய நேரம், நிறைய காசு கேளு, நிறைய ஆயுள் கேளு, நிறைய ஆரோக்கியத்தை கேளு. இங்கே வந்தாலும் அதே தான். தர்காவில் போய் கேட்டுறாதீங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் தான் கொடுப்பான். இதில் இவங்களுக்கு ஒரு ஹாப்பி. இது ஏகத்துவ, என்ன ரெண்டும் ஒன்று தானே? இதில் என்ன ஏகத்துவம், இதில் என்ன பிதத்துவம்? ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தான் இருக்குது. அப்போது அதுதான், அதாவது எங்கேயுமே யாருமே குரான் சொல்லக்கூடிய கடமைகளை தோளில் சுமத்துறாங்களா? சுமத்துறதில்ல. ரசூல்லா வந்து சுமத்தின பொறுப்புகளை தோளில் சுமத்துறாங்களா? சுமத்துறதில்ல. குரானை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு பரிந்துரை செஞ்சு எஸ்கேப் ஆயிடலாம். இன்றைக்கி வந்து இது தலைவர்கள் என்னென்ன அவங்க நம்மகிட்ட ஆப்ஷன் கொடுக்குறாங்க, நீ கவலைப்படாதம்மா, ரசூல்லாவுடைய பரிந்துரை இருக்குது, அவர் துவா சேஃப்டி பண்ணி வச்சுருக்காரு, நம்ம அதை வச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம், களிமா சொன்னால் போதுமா. இதெல்லாம் யார் பேசுகிறோம்? நாங்களாம் பேசுகிறோம்? ரோட்டில் இருக்கிற பாமரர்களாம், என்னை மாதிரி பாமரர்களை தலைவர்கள் தான் பேசுகிறீங்க.
இதெல்லாம் சொர்க்கம். ஒரு ரமலானுக்கு இன்னொரு ரமலானுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பாவங்கள்லாம் சொர்க்கத்துக்கு இதாயிரும், டெலீட் ஆயிரும். நீங்கள் வந்து சொர்க்கவாசியாக மாறிடுவீங்க. 11 மாதம் எப்படி வேணாலும் வாழ்ந்துங்க. ஒரு மாதம் மட்டும் அல்லாஹ்கிட்ட ஒரு ஆக்டிங் போடுங்க, வேலை முடிஞ்சது. இதெல்லாம் அவங்க தான் ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதைத்தான் இந்த 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறோம். இவங்க ஒன்றும் யோக்கியம் இல்லைல்ல, இவனுங்களே கரப்டட் மைண்ட் தான் இருந்தானுங்க. இவனுங்களை என்னத்தை போய் நாங்கள் போய் கெடுக்கிறது? இவங்களுக்கு தேவை ஒரு எளிதான தீன். அதனால தான் டைட்டில் போடுறோம், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம். இஸ்லாம் சொல்லக்கூடிய கடமைகள், இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள், ஒழுக்க விதிமுறைகள், இதெல்லாம் வந்து எடுத்து சொன்னோம்னா அது வந்து உங்களுக்கு கசக்குது. சொர்க்கம் அவ்வளோ எளிதாக கிடைச்சிடாது, மிக கடினமான சோதனைகளை தாண்டிய பிறகு தான் கிடைக்கும் அப்படின்னா உடனே ஆடியன்ஸ் இங்கேருந்து இருந்துச்சு வேறு பக்கம் போயிடும். அந்த பக்கம் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அந்த பக்கம் எவ்வளோ பெரிய டிகிரிஸ் இருக்குது, அங்கே என்னென்ன நாங்கள் வச்சுருக்குறோம், இப்படி போயிடுறாங்க. அதுதான் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுது, புரியுதா? அப்போ அதனால் நம்ம எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். முன்னோர்கள் சொன்னாங்களா, பின்னாடி வந்தவங்க சொன்னாங்களா பார்க்கக்கூடாது. குரானு யாரை வந்து உண்மைப்படுத்துது அதுதான் பார்க்கணும். அதே மாதிரி ஒரே காலத்தில் எவ்வளோ பெரிய கூட்டம் எங்கே இருக்குது அதை பார்க்கக்கூடாது, எவ்வளோ சின்ன கூட்டம் யார்கிட்ட இருக்குது அதை பார்க்கக்கூடாது. குரான் என்ன சொல்லுது அதோடு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். குரானும் வந்து நமக்கு எப்போ கைடு பண்ணும் அப்படின்னா, நீ சின்சியராக இருந்தீங்கன்னா தான் குரான் கைட் பண்ணும். நீயே வந்து ஃபார்மாலிட்டி கேட்குற அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சால் அல்லாஹ்வும் ஃபார்மாலிட்டிக்கு அப்படியே அனுப்பிச்சி விட்ருவோம். அப்போ அதனால் குரானை கையில் எடுத்தால் மட்டும் நேர்வழி கிடச்சிடாது. அது வந்து ஃபாலோ பண்ணுற மூடோடு குரானை டீல் பண்ணணும். குரான் உன்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ வந்து தப்பிக்க முடியும். இப்போது 7வது அத்தியாயம் 40 வசனத்துக்கு வருவோம். உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென கூறி அவற்றை புறக்கணித்து ஆணவம் கொண்டார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்கப்படாது. அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவது என்பது ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது போன்று இயலாத ஒன்றாகும். மேலும் குற்றவாளிகளுக்கு நம்மிடம் இத்தகைய கூலிதான் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய் என கூறி அவற்றை புறக்கணித்து ஆணவம் கொண்டார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய ஆயத்தை வந்து பொய்ன்னு சொல்கிறது ஒன்று, சொல்லால் செய்கிறது, இன்னொன்று செயலால் செய்வது. அதாவது அல்லாஹ் சொல்கிறத காதில் வாங்கிட்டு நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் இப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய் ஆக்கிறேன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், தொழுவில் அப்படின்னா நீ வந்து நரகத்துக்கு போவேன், தன்னுடைய பொருளை நீ அபகரிச்ச அப்படின்னா நரகத்துக்கு போவேன் அப்படின்னு இருக்குது. அப்போ காதில் கேட்டுட்டு இன்னொருத்தனுடைய பொருளை நீ அபகரிக்கிற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க. அப்போனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பொய் சொல்கிறான்னு நான் நம்புகிறேன்னு அர்த்தம். நரகம் உனக்கு வேணும்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் சும்மா பொய் சொல்கிறான். அடுத்தவன் பொருளை அபகரித்தாலாம் நரகத்தில் போட்டுற மாட்டான், சும்மா எங்களை வந்து மிரட்டுறதுக்காக அப்படி சொல்கிறான் அப்படின்னு நீ நம்புற. அதனால தான் அந்த செயலை செய்கிற. இல்லைன்னா நீ நரகத்துக்கு போயிடுவேன்னு நீ உறுதியாக நம்பியிருந்தீங்கன்னா அந்த செயல் செய்ய மாட்டில்ல. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறவங்க எதனால் பண்ணுறாங்க? ஆணவம். என்ன ஆணவம் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் நீ புறக்கணிச்ச அப்படின்னா உனக்கு திமிருன்னு அர்த்தம். நான் எங்கே திமிரு பண்ணேன்னா மறுமையில் இது வந்து அல்லாஹ் திமிராக தான் கன்சிடர் பண்ணுவான். ஆணவம் கொள்றீங்க, ஆணவம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. யார் ஆணவம் கொண்டா? இப்லீஸ். ஆதமுக்கு சஜ்தா பண்ணு அப்படின்னா என்ன சொன்னான்? நான் எதுக்கு போய் செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்கிற உத்தரவு குரான், நான் எதுக்கு குரான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போகிறான். இதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி பண்ணுறவங்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. அது என்ன வானத்தின் வாசல்கள்? வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் சொல்கிறேன், சரியா? அதாவது பூமியில் தான் மறுமை நாள் விசாரணை இருக்கும். பூமியில் தான் மறுமையுடைய விசாரணை நடக்கும். இந்த பூமி அழிக்கப்பட்டு மறுபடியும் இந்த பூமியை வேறு பூமியாக படைக்கப்படும். அப்போது விசாரணை மாஷர்லாம் இந்த உலகத்தில் தான் நடக்கும். அல்லாஹ் தான் வருவான் விசாரிக்கிறதுக்கு. அப்போது நடக்கும்போது அந்த விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேலே வந்து போய் சொர்க்கத்தை வந்து ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இதை பார்த்தா நேரடியாக ஒரு ஹதீஸே இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குது அப்படின்னா, அது ஒரு நீளமான ஹதீஸு. அதை வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு காஃபிர் இவ்வுலகை விட்டும் பிரிந்து மறுமை பயணத்தை நெருங்கும்போது
அப்போது ஒரு 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 அல்லாஹ்வுடைய வசனங்களை கேர் பண்ணாதவன், நிராகரித்தவன் ஒருத்தன் வந்து இந்த உலகத்தை விட்டு கிளம்புறான், மரணம் வந்துருச்சு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு இது ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கருத்த முகங்களை கொண்ட வானவர்கள் வானத்திலிருந்து அவரிடம் வந்து இறங்கி வருவார்கள். கருகருன்னு மூஞ்சி இருக்கும், மிகவும் பயங்கரமாக இருக்கும். வானவர்கள்லேயே அழகாகவும் இருப்பாங்க, கொடூரமாகவும் இருப்பாங்க. பாவிகளுக்கு வர்ற வானவர்கள் கொடூரமாக இருப்பாங்க. அவர்களிடம் கரடு முரடான சாக்கு துணிகள் இருக்கும். அவர்கள் அந்த மனிதனின் பார்வை எட்டும் தூரம் வரை அமர்ந்து கொள்வார்கள். அப்படியே அவங்க லைனாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு 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 கண் பார்வை எவ்வளோ தூரம் போகும், ஒரு 500 மீட்ரு போகுமா, 500 மீட்டருக்கு அப்படியே லைனாக மணக்குகள் உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே பயமுறுத்துகிற மாதிரி இருப்பாங்க. கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கரடு முரடான சாக்கு துணி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, பிறகு உயிரை கைப்பற்றும் வானவர் வந்து அவரது தலைமாற்றுக்கில் அருகில் அமர்ந்து கொள்வார். அப்போ அந்த உயிரை எடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லை, அவர் வந்து தலைமாட்டுக்கில் வந்து உட்காந்துக்குவார். யாருக்கும் இந்த அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவங்க கண்ணுக்கு மட்டும் ஆக்டிவேட் ஆயிரும். அதனால தான் மவுத்து வரும்போது பாரு, இந்த மவுத்து வர்ற வீடியோலாம் பாரு, அப்போல்லாம் பார்த்துன்னு இப்படியே மேலே ஒருத்தன் இப்படியே பார்த்துட்டே இருப்பான், அப்படியே உயிர் போகும், கீழே இருப்பான், அப்படியே கண் எங்கேயோ போயிட்டுருக்கான், அவன் யாரையோ பார்க்குறான். அவன் புரியுதா? இங்கே இருக்கிற அந்த விஷன் போயிடுச்சு, அந்த விஷன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எப்படி வந்து அந்த நைட் விஷன் கிளாஸ் போட்டோம் அந்த மாதிரி இந்த கண் போய் அந்த கண் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த மலக்கு வந்து உட்காந்துட்டு, கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வின் கோபத்தை நோக்கியும் அவனது அதிருப்தியை நோக்கியும் வெளியேறிவா. அல்லாஹ் அவன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறான், அதிருப்தியில் இருக்கான், வாடா வெளியே. இதை கேட்டவுடன் அந்த ஆத்மா உடல் முழுவதும் ஓடி ஒளிந்து கொள்ளும். அந்த ரூஹ் என்ன பண்ணும், பயந்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும். நான் வந்து வரமாட்டேன், இப்போ நீ கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வராது. அப்போது மலக்குல் மவுத்து ஈரமான கம்பலில் இருந்து இரும்பு கம்பியை இழுப்பதை போன்று அந்த உயிரை உடலில் இருந்து பலவந்தமாக இழுப்பார். அந்த உயிரை வந்து பிடிச்சி கடினமாக பிடிச்சி அதை பிச்சு எடுப்பாங்க. அப்படியே அந்த அந்த சாக்பையை வந்து பிச்சு எடுக்கிற மாதிரி. அவர் அதை தன் கையில் எடுத்தவுடன் மற்ற வானவர்கள் ஒரு கண் இமைக்கும் நேரம் கூட அதை மலக்குல் மௌத்தின் கையில் விட மாட்டார்கள். அந்த மற்ற வானவர்கள் இருக்காங்களே, டக்குன்ட்டு அதை வாங்கிக்குவாங்க. அவர் கையில் ரொம்ப நேரம் அந்த கண் சிமிட்டுற நேரம் கூட அவர் கையில் அதை வச்சிருக்க மாட்டாங்க. உடனடியாக அந்த ஆத்மாவை தாங்கள் கொண்டு வந்த அந்த சாக்கு துணியில் சுற்றி விடுவார்கள். வச்சுருந்தாங்களே ஒரு சாக்கு துணி, அதில் வந்து சுற்றிடுவாங்க. அதிலிருந்து பூமியில் உள்ள பிணங்களிலேயே மிகவும் மோசமான துர்நாற்றம் வீசும். அந்த 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 சாக்குப்பை எப்படி இருக்கும்னா, அதில் கெட்ட வாடை அடிக்கும். அதில் போட்டு ரோல் பண்ணிக்குவாங்க. பிறகு அந்த ஆத்மாவை அவர்கள் மேலே கொண்டு செல்வார்கள். அப்புறம் அந்த ஆத்மாவை வேலை எடுத்துகிட்டு போவாங்க. வானவர்களின் எந்த கூட்டத்தை கடந்து சென்றாலும் அவர்கள் இந்த கெட்ட ஆத்மா யாருடையது என்று கேட்பார்கள். அப்போ மேலே போகும்போது கீழே நிறைய மலக்குகள் வேலையாக அல்லாஹ் வேலையாக அனுப்பியிருக்கான்ல, அவங்க இறங்க இறங்க அவங்க கேட்டே இருப்பாங்க, யாருதுப்பா இது, இந்த நாத்தனார் இது, எந்த சைத்தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதற்கு அவர்கள் இவ்வுலகில் அந்த மனிதன் அழைக்கப்பட்ட பெயர்களிலேயே மிகவும் மோசமான பெயரை கூறி இன்னார் அது மகன் இன்னார் என்று பதிலளிப்பார்கள். ஊரில் நம்மளை நிறைய பேர் நிறைய வார்த்தை சொல்லியிருப்பாங்கள்ல. ஒருத்தன் பேரை சொல்லி கூப்பிட்ருப்பான், ஒருத்தன் டே சாவுகிறாக்கின்னு இருப்பான். அப்போது ஊரில் இருக்கிறதுலே எந்த வார்த்தை ரொம்ப கேடு கெட்டதோ அந்த வார்த்தையை சொல்லி அந்த நாதாரி நாய் போகுது அது சொல்கிறான். இப்படி தான் அந்த மலக்குகள் பேசுவாங்க. முதல் வானத்தை அவர்கள் அடையும் போது கதவை திறக்கச் சொல்வார்கள், ஆனால் அவருக்காக கதவு திறக்கப்படாது. இதுதான் மேட்ரு. இந்த ஆயத்தோடு அப்படியே மேட்ச் ஆகுதா? இது சொல்கிறாங்க ரசூல்லா, வானத்தை திறக்க மாட்டான், அல்லாஹ் மலக்குகள் திறக்க மாட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினார். எந்த வசனம்? அந்த 7வது அத்தியாயத்துடைய 40வது வசனம் ஓதி காட்டுறாங்க. நிச்சயமாக நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமடித்தார்களே, அவர்களுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது, மேலும் ஊசி துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள். அப்போ இது புரியுதா என்ன மேட்ருன்ட்டு? அப்போ ரசூல்லா வந்து இதே சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் அவனுடைய அமல் புத்தகத்தை, செயல்குறிப்பை மிக ஆழமான பூமியில் உள்ள சிஜ்ஜீன் எனும் இடத்தில் எழுதுங்கள் என்று கூறுவான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான், மேலே இருந்து சவுண்டு வரும். வானத்துலலாம் அவனுக்கு வந்து என்ட்ரி கிடையாது. இது வந்து சுத்தமானவங்க இருக்கிற இடம். இந்த அசிங்கம் பிடிச்சவனை கொண்டு போய் கீழே ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது, பூமிக்கு ஆழத்தில் சிஜ்ஜின்ட்டு, அதில் எழுதிட்டு அப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்லி என்று கூறுவான். பின்னர் அவனது ஆத்மா வானத்திலிருந்து கீழே எறியப்படும். அங்கேருந்து எல்லாம் டொபக்குன்னு போடுவான்.
ஃபஸ்ட்டு வானம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அவன் வந்து இந்த கீழே விழுவும்போது அதுக்கப்புறமும் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஆயத்தும் ஓதுறாங்க, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவன் வானத்திலிருந்து விழுந்து பறவைகள் அவனை கொத்தி சென்றவனைப் போல அல்லது காற்று அவனை வெகு தொலைவில் உள்ள இடத்திற்கு அடித்து சென்றவனைப் போல் ஆகிவிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 22:31 வசனம். அப்போ 2 ஆயத்து விளக்கம் சொல்கிறாங்க. ஒன்று வானத்துக்கு மேலே போகிறது, இன்னொன்று அவன் கீழே தூக்கி எறிப்பான். அதுக்கப்புறம் கபருடைய அசாபு ஸ்டார்ட். இது ஃபுல் ஹதீஸ், இது பெரிய ஹதீஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேஜுக்கு வரும். மௌத்திலிருந்து கபருடைய அசாப் வரைக்கும் விரிவாக வரும். இதை பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். இப்போ புரிஞ்சுதா? எப்போயுமே அல்லாஹ்வுக்கு சின்சியராக நடக்கும், நடிக்கக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி வாழ்க்கை வந்து நம்ம இஷ்டத்துக்கு கழிச்சிட்டு போகக்கூடாது. போயிட்டோம்னா இந்த நாள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறது, குர்ஆன் சொல்லக்கூடிய பொறுப்புகள், குர்ஆன் சுமத்தக்கூடிய கடமைகள், அதில் தான் விஷயமே இருக்குது சொர்க்கத்துக்கு போகிறது. இந்த ஹதீஸ் வந்து மிஷ்காத்தில் 1630 ஹதீஸாக இருக்குது. இது வந்து அபுதாவுதில் 4753 ஹதீஸ், சையான ஹதீஸு. அப்போது இதிலேருந்து புரியுது, அப்போ வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது அப்படின்னா இதுதான் அந்த மீனிங். அடுத்தது அந்த ஆயத்துடைய அடுத்த பகுதி என்ன? அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவது என்பது ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது போன்று இயலாத ஒன்றாகும். மேலும் குற்றவாளிகளுக்கு நம்மிடம் இத்தகைய கூலி தான் கிடைக்கும். அப்போது இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. யார்? இந்த வானத்துடைய வாசல் யாருக்கு திறக்கப்படாதோ அவன் சொர்க்கத்துக்குள்ளேயும் போக மாட்டான். எது வரைக்கும்? ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழையும் வரை. இது வந்து மிகப்பெரிய ரொம்ப பாப்புலரான ஒரு பழமொழி. இது ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழையும் வரை. இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஊசியோடைய காது ரொம்ப சின்னது, ஒரு நூல் தான் நுழையும். அதுக்குள்ளே எறும்பு நுழைய வைக்கிறதே கஷ்டம், அதில் ஒட்டகம் நுழையிறது எவ்வளோ கஷ்டம். அது வரைக்கும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்பாசிபிள், நிரந்தர நரகம்னு அர்த்தம். குற்றவாளிகளுக்கு நம்மிடம் இத்தகைய கூலி தான் கிடைக்கும். அப்போ இந்த பெருமை, இந்த ஆணவம் இருக்குது பார்த்தியா, அதனால தான் நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய மாட்டேங்க. புரியுதா? அப்போ அதனால் இது அவ்வளோ பெரிய ஒரு பாவம். எது? அல்லாஹ்வுடைய வசனங்களை வந்து பார்க்காம இருக்கிறது. ஏன் குர்ஆனை பார்க்காம இருக்கோம்? அது காரணமே ஆணவம் தான். அதில் என்ன இருக்குது இன்னும் பார்க்குறதுக்கு? பார்க்குற அளவுக்கு அது ஒர்த்தா? குர்ஆன் வந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா? படிக்கிற அளவுக்கு ஒர்த்தா? அந்த புக்கு படித்து ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அந்த புக்கு ஒர்த்தா? அப்படி நான் நினைக்கலைங்க. எனக்கு டைம் இல்லை, எனக்கு 1008 வேலை இருக்குது, நான் எதுக்கு குர்ஆனை படிக்கணும்? தான் அந்த உலமா வந்து எங்களுக்கு வந்து படிக்கிறாரு, சொல்கிறாரு, இது எது ஃபாலோ பண்ணுங்கன்றது. குர்ஆனில் இருக்கக்கூடிய குர்ஆனை வந்து எங்களுக்கு எளிமைப்படுத்துகிறார், அதை ஃபாலோ பண்ணுற முடிஞ்சு போச்சு. இப்போ குர்ஆன் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இதே நம்ம சேனலில் இறுதி நூற்றாண்டு சப்ஜெக்டுன்னு ஒரு இருக்குது. அந்த சப்ஜெக்டில் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நிறைய லைவ் பாலிட்டிக்ஸ் இருக்கும், வேர்ல்டு சினாரியஸ் இருக்கும், வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் இருக்கும், அடுத்து இது நடக்கும் அது நடக்கும்னு இருக்கும். எல்லாம் நிறைய சில விஷயங்கள் வந்து உலகியல் ரீதியாக அதிகமாக இருக்கும், மறுமை ரீதியாகவும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். உலகத்தில் இது நடக்கும் அப்படின்றது. இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்பீங்க. ஒரு தமிழ் பொக்கிஷமுடைய ஆடியன்ஸு, இந்த ரவிக்குமார் சோமுடைய ஆடியன்ஸு, இவங்க எல்லா மாதிரி இதை வந்து முஸ்லீம்களும் ட்ரீட் பண்ணுறாங்க. இதை வந்து இன்ட்ரெஸ்டாக ஆகிறாங்க. இதே குர்ஆன் தப்சீர் போடுறோம், அது போட்டால் 30,000 வியூ 40,000 வியூ போகுது. இது போட்டால் 5,000 வியூ போகுது. அவ்வளோதான். ஒரு வாரம் பூரா ஓடிச்சுன்னா 5,000 வியூ ஓடு. அதில் சில கமெண்ட்ஸு, இது நீளமாக இருக்குது, இது இது வந்து இருக்கையிலே குர்ஆனுடைய சுருக்கமான தப்சீர் எதுன்னு என்னுடையது தான். ஏன்னா நான் படித்ததில் ஒரு 30% 40% தான் நான் கவர் பண்ணுறேன். எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தேன்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு வசனம் தான் கவர் பண்ண முடியும் என்னால். ஒரு வசனத்துக்கு முன்னாடி மேலே என்னால் கவர் பண்ண முடியாது. இப்போ போயிட்டுருக்கிற ஸ்பீடு கூட நம்மளால் போக முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? குர்ஆன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போரிங்காக இருக்குது. ஏன்னா எப்போ பாரு வந்து அட்வைஸு, அவனை மாதிரி ஆயிராத, இவனை மாதிரி ஆயிராத, இந்த வேலையை செய், அந்த வேலையை செய், உன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து, உன்னுடைய செயல்களை தூய்மைப்படுத்து, எல்லாம் பாரமான விஷயங்களாக இருக்குது. புரியுதா? செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இறுதி நூற்றாண்டு என்ன, தஜ்ஜால் வருவான், வந்துட்டு போகிறான், அவன் செய்கிறதுக்கு என்ன? அது அந்த ஒரு இது கூட சொல்லுவாங்க, காமெடி. என்னென்னா, சிங்கமும் முன்னாடி வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. நான் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதுதான் முடிவு பண்ணுவேன்.
என்ன செய்யணுன்ட்டு அது முடிவு பண்ணிக்கணும். நான் என்னத்தை போய் முடிவு பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கம் தான் முடிவு பண்ணும் என்ன செய்கிறதுன்ட்டு. அந்த மாதிரி தஜ்ஜால் வெளிப்பட்டான்னு வச்சுக்கோ, என்ன முடிவு பண்ண, நாம் என்ன பண்ணோம்? ஒன்றும் தஜ்ஜால் முடிவு பண்ணுவான் நம்மளை என்ன பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது நகரங்கள்லேருந்து இதுக்கு போங்கன்னு, அது ஒரு கூட்டம் போயே போச்சு. என்ன அமல், என்ன தக்குவாவும் கிடையாது, அமலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி உயிர் பயம். சில சேனல்கள் அதுக்குன்னே ஓடுது. இப்போ பார்த்தா பாருங்கள், உங்களுக்கு சிப்பு வச்சுட்டாங்க, இன்னும் டாலர் கொலாப்ஸ் ஆக போகுது, ரூபா இதாக போகுது, ஓடு 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 ஓடு, என்ன துணியாவுடைய ஓடு. நமக்கும் சேர்த்து டீச் பண்ணுறாங்க. என்னங்க இந்த காலத்தில் உட்காந்துட்டு குரானை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க? அடே அப்புறம் சண்டிங்களா, செத்தா நாளைக்கு செத்தா கூட சொர்க்கத்துக்கு போகணுண்டா. அதை விட்டுட்டு என்ன எதை பேச சொல்கிறீங்க? அப்போ இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ அந்த உலக வாழ்க்கையுடைய மோகம் இது பார்த்தீங்கன்னா குரானை நம்ம இக்னோர் பண்ணுறோம். அது அல்லாஹ் இப்படி தான் எடுப்போம். நீ திமிருக்கு பண்ணல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய பார்வையில் நீ திமிருக்கு தான் பண்ணுறன்னு எடுப்போம். குரானை நீ படிக்கலைன்னாலே அல்லாஹ் உன்னை ஆணவம் கொண்டவனாக தான் பார்ப்போம். அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான், மண்ணாங்கட்டி நீங்கள் என்னன்னு திறந்து கூட பார்க்கல அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய திமிரு பிடிச்சவன். இதுதான் அல்லாஹ் கணக்கில் வைப்பான். இப்போ இது பற்றி இந்த வார்த்தை இருக்குல்ல, ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழையும் வரை சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்ட்டு, இது ஆக்சுவலாக ஈசா நபியுடைய வார்த்தை. அது ஈசா நபியை உண்மைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் இங்கே கொண்டு வரோம். பைபிள் அது இருக்குது. பைபிள் குரான்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டு அது கிடையாது. இது அல்லாஹ் அவருடைய வாயிலையும் பேச வைக்கிறான். இங்கே அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவதற்காக இங்கே நினைவூட்டு அவருடைய மதிப்பை, அவருக்கு கண்ணியத்தை கொடுப்பதற்காக இந்த இடத்துலையும் கொண்டு வரான். நமக்கு பைபிளும் குரானும் ஒன்று தான். நம்ம பைபிளும் அதே அளவுக்கு மதிக்கிறோம், குரான் அளவுக்கு மதிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஈசா நபி மத்தேயுவில் வருவார். இப்போ இதுலேருந்தும் புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த கன்வர்சேஷன்லேயும் புரிஞ்சுக்கிறோம் சொர்க்கம் எதுக்குன்ட்டு. அதுவும் சூப்பராக இருக்குது. அதனால தான் இது எடுத்தேன் அப்படியே. அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் ஈசா நபி ஒருட்ட போய் அட்வைஸ் பண்ணிருக்கார், பயன் பண்ணிருக்கார். அப்போ ஒருத்தர் வரார், ஒரு பெரிய தீன்தாரி ஒருத்தர் வரார். அவர் பனி இஸ்ராயல்களில் எல்லா சடங்குகளையும் அழகாக சிறப்பாக செஞ்சவர். அவர் வரார். போதகரே, நிலையான வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நான் சொர்க்கத்துக்கு போகணுங்க, நிலையான வாழ்வை அங்கே தான், சொர்க்கத்தில் தான். அதுதானே இப்ளீஸ் கேட்குறான், நிலையான வாழ்வு வேணுமா அப்படின்ட்டு ஆதம் நபிட்டு. அதனால தான் இந்த மரத்தை சாப்பிடு கிடச்சிட்டான். அப்புறம் கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. அப்போ இவர்கிட்ட கேட்குறான் ஒரு ஆள், போதகரே, நிலையான வாழ்வை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொர்க்கத்தில் நிலையான வாழ்வு வேணும், நான் என்ன பண்ணட்டும்? அப்போது இயேசு அவரிடம் சொல்கிறார், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? ஏன் நல்ல விஷயம், ஏதாவது நன்மை எதுன்ட்டு என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? நல்லவர் ஒருவரே, நல்லவர்னால் அல்லாஹ் மட்டும்தான் நல்லவர். நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும். நன்மை எது தீமை எதுன்னு ஏன்பா என்கிட்ட கேட்டுட்ருக்கா? உனக்கு ஆர்டர்ஸ் ஆல்ரெடி போட்டு உங்கள் கையில் வேதம் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணு. கட்டளைகளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இரு. என்கிட்ட எதுக்கு கேட்குற நல்லது என்ன அப்படின்ட்டு? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் கேட்குறியா என்கிட்ட? அதான் சொல்கிறேன், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் கேட்குறியா? ஃபாலோ பண்ணுற, உன்கிட்ட வேதம் இருக்குல்ல, எத்தனை வேதம் இருக்குது? தாவூத் நபிக்கு இறங்குனது, மூசா நபிக்கு இறங்குனது, எஸ்ராவுக்கு இறங்குனது, இசக்கியலுக்கு இறங்குனது, எத்தனை இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 50 வேதங்கள். அது பைபிள் 72 புத்தகங்கள் இருக்குன்னு 72 வேதங்கள். அது ஒவ்வொரு நபிக்கு தரப்பட்ட வேதங்கள். அதில் போய் கட்டளைகள் இருக்கும், போய் ஃபாலோ பண்ணி போ அப்படிங்கிற. அவங்க மறுபடியும் கேட்குறான், இருந்தாலும் எவற்றை என்று கேட்டார். எந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுறது? எல்லா கட்டளைகள் இருக்குது, எந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுறது? அவர் சொல்கிறார், கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத. இப்போ இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நான் முன்னாடி குரானில் கொஞ்சம் முன்னாடி ரிப்பீட் பண்ணேன்னா, சில வசனங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதே தான் இங்கே இருக்குது. கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, பெற்றோரை மதித்து நட, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயா. மற்றவங்கள நீ நேசி, உனக்கு நீயே நல்லது பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணு. அந்த இளைஞர் அவரிடம் கேட்டார், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன? இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, நீங்கள் என்னங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை சொல்கிறீங்க? நான் யாரையும் கொலை பண்ணலைங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்கு சோறு வைக்கிறேங்க, நான் விபச்சாரம் பண்ணலைங்க, நான் திருடலைங்க, நான் சம்பாரிச்சு தாங்க சாப்பிட்றேன். இப்போ என்ன, நான் என்கிட்ட இல்லாத நன்மை என்னமோ சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், வேறு ஏதோ பெருசாக சொல்லுங்கள்.
அப்படிங்கிறார். இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்தேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன? இதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், இன்னும் என்கிட்ட என்ன கம்மியாக இருக்குங்கிற. அதுக்கு அவர் சொல்கிறார், நிறைவுள்ளவராக நீர் விரும்பினால், அதாவது நீ சொர்க்கத்துக்கு போகணுன்னு விரும்பினேன்னா நீர் போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துரு. வச்சிருக்கிறீர்கள் சொத்து பத்து, அதெல்லாம் விற்றுரு, ஏழைங்களுக்கு கொடுத்துரு. அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்பவராக இருப்பீர். அப்போ தான் வானத்துடைய வாசல் உனக்கு திறக்கப்படும் சொல்லிட்டு சொல்கிறார். பின்பு வந்து என்னுடன் சேர்ந்து கொள், என்னுடைய மிஷனில் ஜாயின் பண்ணிக்கோ. எனக்கு ஒரு பணி தரப்பட்டிருக்கு, என் கூட இந்த சகாபாக்கள் இருக்காங்க, வேலை வெட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, விட்டுட்டு வந்துடணும். இதுதான் சொன்னேன், நபி இருக்கும்போது தீன் கடினம்ட்டு. நபி இருக்கும்போது வேலையை வெட்டி விடுன்னா ஒன்றும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹிஜ்ரத்துடைய கண்டிஷனில் இருக்கிறார். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிஜ்ரத் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இனி கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு யார் சொல்கிறா? இயேசுவே சொல்கிறார். இந்த ஒரு கடைக்கண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் இனிமேல் கடைக்கண்ணியெல்லாம் வைக்க முடியாதுப்பா, நீ எந்திரிச்சு எல்லாத்தையும் விற்றுருப்பா, நீ பெரிய பிஸ்னஸ் மேன், எனக்கு தெரியும், சொர்க்கத்துக்கு போகணும் அவ்வளோ ஆசை வந்துருச்சு இல்லை உனக்கு, வா என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, ஏதா இவங்க இருக்காங்க. அது ஃபுல்லாக அந்த அத்தியாயம் படித்து பாருங்கள். 19 மத்தேயுவில் 19 அதிகாரத்தில் எடுத்து படித்து பாருங்கள். ஃபுல்லாகவே இதுதான் இருக்கும். ஃபுட்டு லெஃப்ட் ரைட் வாங்கி வச்சுப்பார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். வாடா எங்களோட மிஷனில் ஜாயின் பண்ணணுன்னு அவர் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்களே, உசுறு போயிருமே, அடி பின்னி எடுத்துருவாங்களே அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதில் செல்கிறார். அது அப்போ இயேசு தம் சீடரிடம், செல்வந்தர்கள் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். இவங்க சொர்க்கத்துக்கு வரவே மாட்டாங்க. அந்த காசு பின்னாடி அலையிறான் பாரு, எவனும் சொர்க்கத்துக்கு வரவே மாட்டாங்க. மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வந்தர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. இந்த ஊசியுடைய காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழைஞ்சிடும், இவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். யார்? எல்லா நன்மையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ நம்ம நன்மை, இப்போ இது கூட நம்ம செய்கிறது இல்லைன்னு வச்சுக்கோ, யார் வந்த நல்ல மனுஷன் செய்கிற அளவு கூட நம்ம செய்கிறதில்ல. என்ன குறையுதுங்கிற? என் மிஷனில் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான்ப்பா குறையுதுங்கிற. அப்போ ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? இப்போ இன்னும் நமக்கு என்ன இருக்குது? அதே தான் நன்மை எண்ணம். தொழுவுங்கள், நன்மை சொல்லுங்கள், நோன்பு வையுங்கள், நன்மை சொல்லுங்கள், உம்ரா செய்யுங்கள். இப்போ ரமலானில் பார்த்தீங்கன்னா பிச்சிக்கும், ஹரமில் ஒரு கடுகு உழுவுறது கூட இடம் இருக்காது. உட்காருவாங்க, ஏத்தி காஃபுன்னு குரானு ஓதுறது என்ன, இது என்ன, அது என்ன, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ரசூலுல்லாவுடைய ஒரு மிஷனில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? போயோ விட்டா பெரிய ஆப் வச்சிருவோம் எங்களுக்கு. இது கம்ஃபர்ட்டாக இருக்கு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனோமா, ஏசியில் லவுஞ்சில் உட்காந்து அங்கேருந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகி போகிற வழியில் தல்வியாக சொல்லிட்டு, அதில் சொந்தக்காரங்கள்லாம் நம்மளை கட்டி பிடிச்சிட்டு அழுது அது பண்ணி இதை பண்ணி அந்த ஒரு பில்டப்பு ஒரு பக்கம். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே போகிறவங்களாம் ஹாஜி வாங்கஜி வாங்கஜி, ஹாஜி வாங்கஜி வாங்கஜிம்பார். அப்புறம் எல்லாம் இங்கேருந்து போயிட்டு காபாவை பார்த்துட்டு அழுதுட்டு, அழுக வரலைன்னா கூட கண்ணை கசக்கிட்டு என்ன எல்லாம் பண்ணிவிட்டு தவாஃப் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்துட்டு, பெரிய ஊருக்கு வந்தோம்னா என்ன பேர், என்ன மதிப்பு, என்ன தீன்தாரி. இப்போ ஈசா நபி கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க இவங்க தீன்தாரிகள். அதான் அவர் சொல்கிறார், சொர்க்கம் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா. எது வரைக்கும்னா ஜஸ்ட்டு ஊசியோடைய காதில் ஒட்டகம் நுழையிற அளவுக்கு, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அது நுழைஞ்சிருச்சுன்னா நீங்கள் போயிடலாங்க. குரானும் அதே சொல்லுது. ரசூலுல்லாவுடைய மிஷன் இருக்குது. குறைஷிகளை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இவரோட ஜாயின் பண்ணுங்க. நான் ஜாயின் பண்ண மாட்டிங்கன்னா வானத்துக்கு வாசலும் உங்களுக்கு திறக்கப்படாது. ஒட்டகத்துடைய அந்த ஊசியுடைய காதுக்குள்ளே ஒட்டகம் நுழையிற வரைக்கும் சொர்க்கத்துக்கும் நீங்கள் போக முடியாது. சரியா? அப்போ இது புரியுதா ரசூலுல்லாவுடைய மிஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு? அதே மிஷன் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கிறதுக்கு மீனிங் என்ன? அப்போ அடுத்தது மறுபடியும் ஈசா நபியும் திரும்பி வருவார். அவர் வந்தாலும் புது மிஷன் கிடையாது, அதே பழைய மிஷன் தான். அதுதான் ஆதம் நபிக்கும் கொடுக்கப்பட்டது, அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் தரப்பட்டது, அதுதான் நமக்கும் தரப்பட்டது. அப்போ அதே மிஷன் மறுபடியும் ஈசா நபி ஜாயின் பண்ணும். இப்போ கூத்துப்பார், ஈசா நபி மிஷனை ரசூல்லா ஜாயின் பண்ணாங்க, இப்போ ரசூல்லாவுடைய மிஷனை ஈசா நபி ஜாயின் பண்ண போகிறேன். இவர் அவரை உண்மைப்படுத்துகிறார், அவர் இவரை உண்மைப்படுத்துகிறார். அந்த வேதம் இந்த வேதத்தை உண்மைப்படுத்துது.
சொர்க்கம் அதில் ஈசா நபி எங்கேயும் சொல்லலையே சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? மானிட மகன் பிறந்து விட்டான், நான் உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், நான் உங்களுக்காக பலியாக போகிறேன், நீங்கள் தாராளமாக சொர்க்கம் உங்கள் மீது கடமையாகி விட்டது. என்ன சொல்கிறாரு? ஊசிக்குள்ளே ஒட்டகம் நுழையிற வரைக்கும் இவெல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறாரு. எங்கே இருக்குது கிறிஸ்தவத்தில் எளிதாக சொர்க்கத்துக்கு போகிற பாதை? இயேசு ஒன்றும் அந்த மாதிரி காட்டலையே. அவர் விண்ணரசுக்கு போகிறது எவ்வளோ கடினம்னு இல்லை பேசுகிறாரு. அது அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான் 7வது அதிகாரம் 41 அவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு விரிப்புகளும் அவர்கள் போர்த்தி கொள்ள நெருப்பு போர்வைகளுமே கிடைக்கும், இவ்வாறே அக்கிரமக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நரகத்தில் இந்த ஆட்கள் போகிறாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நிராகரித்தவங்க, அல்லாஹ்வுடைய நபிக்கு உதவி செய்யாதவர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு விரிப்புகளும் அவர்கள் போர்த்தி கொள்ள நெருப்பு போர்வைகளுமே கிடைக்கும், இவ்வாறே அக்கிரமக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். இந்த நரகத்தோடைய இந்த வேதனைகளை பார்க்கும்போது இது ரொம்ப நம்மளை யோசிக்க வைக்கும். இவ்வளோ போட்டு ஏன் அவனை போட்டு அடிக்கணும்? நெருப்பு ஆல்ரெடி நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு, அதுக்கு மேலே விரிப்பு, கீழே ஒரு பாய் போடுவான்ல, அது எதனால் ஆனது? நெருப்பால் ஆனது. அது மேல் நோக்கி நெருப்பை எரிஞ்சிட்ருக்கும். மேலே ஒரு போர்வை போத்திக்க சொல்லி அல்லாஹ் கொடுப்பான், அது கீழ் நோக்கி நெருப்பை தள்ளிகிட்ருக்கும். எப்படி ரோஸ்டிங்கு? அது இல்லாமல் வெளியே அட்மாஸ்ஃபியரில் என்ன இருக்கும்? நெருப்பு தான் இருக்கும். அப்போ நெருப்பு ஏன் இவ்வளோ சூழுது? எதுக்கு இவ்வளோ அவனுக்கு டார்ச்சர் செய்யப்படுது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய செயல்கள் இருக்குல்ல, ஏன்னா அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு கையெழுத்து இருக்கு பாரு, பல கோடி உயிர்களை பலியாங்கிரும். ஒரு பட்டன் இருக்கு பாரு, அது பல கோடி மக்களை வறுமையில் தள்ளிடும், நோயில் தள்ளிடும். ஒரு கையெழுத்து. இன்றைக்கி தெரியும் அந்த சிக்னேச்சர்ஸுடைய பவர். அவங்களெல்லாம் ஏன் எல்லாம் தண்டிக்கிறான் அப்படின்னா, ஒரு கையெழுத்தில் அவ்வளோ பெரிய ஜனதா எடுத்து விட்ருவாங்க. ஒரு திட்டம், ஒரு ஸ்கீமு, ஒரு மலையை பெயர்க்கிற ஒரு கான்ட்ராக்ட் நீ அக்ரிமெண்ட்டு போட்டினா அதனால் பல கோடி மக்கள் மனித உயிர்கள் பாதிக்கப்படும், பல ஜீவராசிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இயற்கையை அழிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் பிளண்டர்ஸ் இன்றைக்கி வல்லரசு நாடுகள் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி கூத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆஃப்ரிக்காலாம் தண்ணியே இல்லாத மாதிரி ஆக்கி விட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்காலாம் வைரத்தை எடுத்து 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 தண்ணியே இல்லாமல் அந்த இடத்துல மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடத்துங்களாம் இப்போ இந்த தாக்கம்லாம் பண்ணுறது இந்த ஒயிட் காலர் க்ரைமும்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த க்ரைம் இருக்குது பாரு, இதோடைய பாதிப்பெல்லாம் பயங்கரம். அதே மாதிரி இவன் ஒரு நாள் சைன் பண்ணிட்டு போயிருப்பான், அது 500 வருஷத்துக்கு டேமேஜ் ஏற்படுத்தும். ஹீரோஷிமா நாகாசாக்கியில் ஒரு பாம்பு போட்டான், சரியா? அந்த பாம்பு எவ்வளோ பெரிய விளைவு ஏற்படுத்திச்சு. கேட்டால் ஒரே ஒரு பட்டன் தான், புடக்குன்னு அமுத்தி விட்டு போயிட்டா. ஓப்பன்ஹைமருங்கிறவன் ஒரு பாம்பு செஞ்சு விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அதோடைய சீக்வன்சஸ் எவ்வளோ பெருசு, புரியுதா? அப்போது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கையெழுத்து தான் நாட்டுடைய தலைவர் போய் போடுறாரு, தங்கம் வெள்ளியில் நாங்கள் ட்ரேடிங் பண்ண மாட்டோம், ஐஎம்எஃப்பில் போய் சைன் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி ஈரான் யார் அனுபவிக்குது? ஈரானில் இருக்கிற போராட்டங்களுக்கு யார் இன்றைக்கி பொறுப்பு? அன்றைக்கி போட்ட ஒரு சைன் தான் பிரச்சனை. இல்லைன்னா தங்கத்தில் இந்நேரம் அவங்க பெட்ரோல் விற்றுருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இந்த நிலமையே கிடையாது. தங்கம் இருந்திருக்கும் அவங்க நாட்டில். யார்? அந்த மன்னர் ஷா பெஹல்வி, இந்த ஒரு பரதேசி ஒருத்தன் கையெழுத்து போட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ண முடியும்? அதுலேருந்து வெளியே வர முடியாது. அவ்வளோ அந்த பேங்கிங்கோட தான் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அது நரகத்தில் ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை? இது பார்த்தா எல்லாம் அவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறானே அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜஸ்டிஃபை அல்ல, நியாயம். அந்த தண்டனை அவர்களுக்கு தகுதியானது. இது ரோட்டில் ஏதோ தள்ளுவண்டி கடை போட்டு இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி இந்த மாதிரி வாட்டி வதைக்கிறதெல்லாம் இல்லை. எல்லாம் அவங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான், புரியுதா? இந்த உலகத் தலைவர்கள் சுற்றிட்டு இருக்காங்களா, இவங்க கையால் ஒரு கொலை கூட பண்ண மாட்டாங்க, ஆனால் சிக்னேச்சரில் பல ஆயிரம் கொலைக்கு காரணமாக இருப்பாங்க.
புரியுதா? இதற்கு மாறாக எவர்கள் நம்முடைய திருவசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ இது விஷயத்தில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சக்திக்கு ஏற்பவே நாம் பொறுப்பினை சுமத்துகின்றோம். அவர்கள் சுவனவாசிகள், அதில் அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எவர்கள் நம்முடைய திருவசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டு, யார் அல்லாஹ் மேலேயும் அல்லாஹ்வுடைய ரசூல் மேலேயும் அல்லாஹ்வுடைய வேதம் மேலேயும் நம்பி நற்செயல்கள் புரிந்தார்களோ, நம்புறது மட்டும் இல்லை, இங்கே அடுத்து வந்துருச்சு பாரு, அதை நம்பி செஞ்சுருக்கணும். எது நற்செயல்? ஈசா நபியுடைய சொன்னார்ல, என் கூட ஜாயின் பண்ணிக்கணும், அதுதான் நற்செயல். ரசூலுல்லாஹ் தான் அதான் சொல்லியிருக்காங்க, என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க, எனக்கு ஒரு வேலை தரப்பட்டிருக்கு, அதே வேலை உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன், கண்டினியூ பண்ணுங்கள். இதுதான் நற்செயல். புரிந்தார்களோ இது விஷயத்தில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சக்திக்கு ஏற்பவே நாம் பொறுப்பினை சுமத்துகிறோம். இப்போ நல்லா புரியுது, இது அந்த நற்செயல் தாங்கிறது. ஏன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுமத்தியிருக்கேங்கிறான். இப்போ தொழுகைக்கு வா, சக்திக்கு ஏற்ப தொழுகை சுமத்தப்பட்டிருக்கா? உனக்கு 2, எனக்கு 1.25, இவருக்கு 3/4, இன்னொருத்தருக்கு 1/2, இன்னொருத்தருக்கு 5 ரக்காத்து, இப்படியா? எல்லாருக்கும் 2 ரக்காத்து சுமத்தப்பட்டிருக்கு. நோன்பு எல்லாருக்கும் 30 சுமத்தப்பட்டிருக்கு. ஹஜ்ஜு எல்லாருக்கும் 1. புரியுதா? அப்போது ஜக்காத்து எல்லாருக்கும் ஒரே அளவு தான். அப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நற்செயல் சக்திக்கு ஏற்ப. அப்போனா என்ன அர்த்தம்? இது வேறு ஏதோ ஒரு நற்செயலை பேசுதுரா. அப்போ சொர்க்கத்துக்கு போகணுன்னா வெறும் தொழுகை நோன்பு ஜக்காத்து பத்தாது, அது நம்பர் சொல்லப்பட்டுருச்சு. அதில் நீ குறைக்கவே முடியாது. 3 வேளை தொழுவேன், 2 வேளை தொழுவேன், அல்லது ஜும்மாவுக்கு தொழுவேன், அல்லது வருஷத்துக்கு 1 தொழுவேன்லாம் அது அதில் கையே வைக்கக்கூடாது. அது இல்லாமல் சில நற்செயல்கள் இருக்குது, அது சக்திக்கு ஏற்ப. புரியுதா? அதில் தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், ஒவ்வொருவருக்கும் அவருடைய சக்திக்கு ஏற்பவே நாம் பொறுப்பினை சுமத்து. இது பொறுப்பை பற்றி பேசுது. ஏதோ பொறுப்பு. என்ன பொறுப்பு? இதுதான் மேட்ரு. என்ன பொறுப்புங்கிறது தான். இதுதான் அந்த பொறுப்பு. என்ன? ஷஹாதத் அலன்னாஸ், தக்பீர ரப்பு, இக்காமத்தே தீன். என்ன? இதுதான் அந்த பொறுப்பு. இந்த பொறுப்பை ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் சுமத்தியிருக்கேன். அவர்கள் சுவனவாசிகள், சுமத்துகிறோம். இந்த பொறுப்பை சுமந்தவர்கள் சுவனவாசிகள், அதில் அவர்கள் நிலையாக தங்கி உள்ளவர்கள். இது பைபிளும் அதுதான் சொல்லுது, குரானும் அதுதாங்க சொல்லுது. மாற்றியெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. எங்களுக்கு ஈசா நபி லீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ரசூலா லீட் பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் வேலை ஒன்று தான், தக்பீர் ரப்பு. அப்போது அல்லாஹ் இங்கே பாரு. இப்போ இதில் இன்னொரு விஷயம், ட்ராப்பு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொன்னான்ல, நரகவாசிகள்லாம் வரும்போது அசம்பிள் பண்ணி ஒரு வாரத்தில் நிப்பாட்டுறான். அப்போ பேட்சாக நில்லுங்கப்பா, குரூப் 90s பேட்ச்லாம் வாங்கோ, ஜோம்பிஸ் பூமர்ஸ்லாம் வாங்கோ, ஜென்ஜிஸ்லாம் வாங்கோ, 2K கிட்ஸு 90s கிட்ஸு எல்லோரும் வாங்க, ஜாயிண்டில் நில்லுங்கன்றான். இப்போ இங்கே என்ன சொல்கிறான் பார், தனித்தனியாக விசாரிப்போங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ 2ல் ஏதோ ஒன்று முடிவு பண்ணிவிட்டு தனியாக விசாரிப்பியா, கூட்டாக விசாரிப்பு? 2ம் தான். தனித்தனியாகவும் விசாரிப்பேன். அது சக்திக்கு. இந்த குரூப்பில் அந்த குரூப்பில் ஓன் சக்தி எவ்வளோ இருந்துச்சு, வா அது தனியாக விசாரிப்போம். இங்கே அதான் சொன்னேன், 2 விசாரணையும் இருக்குது. அந்த தனி கவுண்டரில் யார் உட்காந்துட்டு இருப்பா? அல்லாஹ் தான். இந்த குரூப் கவுண்டரில் யார் உட்காந்துட்டு இருப்பா? அல்லாஹ் தான். தொழுகை நோம்புக்குன்னு ஒரு கவுண்டர் இருக்கும், அந்த கவுண்டர்லேயும் அல்லாஹ் தான். எல்லா கவுண்டர்லேயும் நாம் தான் சுற்றிக்கிட்டு இருப்போம், அல்லாஹ் உட்காந்த இடத்துல விசாரணை பண்ணிட்டுருப்போம். நம்ம தான் இதில் பூந்து அதை கிளியர் பண்ணிவிட்டு, அதில் பூந்து இதை கிளியர் பண்ணிவிட்டு, கடைசியாக அந்த கணவாய் ஒன்று இருக்குது. மறுமை நாளுங்கிறது ஒரு குரான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சப்ஜெக்டில் அந்த ஒரு செக் போஸ்ட்டு கிளியர் பண்ணுறது மட்டும் பார்த்தாது. இங்கே பல செக் போஸ்ட் இருக்குது. ஹவுலுல் கௌசர் ஒரு செக் போஸ்ட்டு, நிழல் அரிசோடைய நிழல் ஒரு செக் போஸ்ட்டு. புரியுதா? பெற்றோருக்கு ஒரு செக் போஸ்ட்டு, பெற்றோரிடம் எப்படி நடந்து கொண்டாய் அது ஒரு செக் போஸ்ட்டு. தனி செக் போஸ்ட்டு நீ தாண்டணும். நோன்பு தொழுகை எல்லா இபாதத்துக்கும் தனித்தனி செக் போஸ்ட் நீ தாண்டி ஆகணும். அப்போ இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சக்திக்கு ஏற்ப அப்படிங்கிறான். அப்போ சக்தின்னு யார் முடிவு பண்ணுவா? நீ முடிவு பண்ணுறதில்ல. இப்போ ஒவ்வொருத்தன்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் 10-15 பேர் ஒருகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க? என் சக்திக்கு உட்பட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். யாராவது சக்தியோட குறைவாக செய்கிறோன்னு நம்ம சொல்லுவோமா?
ஆனால் விஷயம் என்னென்னா சக்திக்கு ஏற்ப செஞ்சியான்னு எல்லாம் முடிவு பண்ணும். நான் சக்தி உனக்கு இங்கே கொடுத்த, நீ வேறு பக்கம் போய் சக்தி எஃபர்ட்டை போட்டு நீ வந்து சக்திக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணின்னா உன் கூட உட்காந்தவங்க அந்த மாதிரி இல்லையே, அவனோட ஒரு படி நீ மேலெல்லாம் முன்னேறி இருக்க. உனக்கு சக்தி இன்னும் அதிகமாக இல்லை, அந்த பக்கம் நீ சக்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவில் காமிச்சிருக்க. எப்படி புரியுதா? உன் பெஞ்சில் உட்காந்து உன் அளவுக்கே ஆற்றல் கொடுக்கப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்கள்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, இந்த ஐக்யூ லெவல்னு ஒன்று இருக்குது மைண்டில், தெரியுமில்ல, புத்திசாலி எவ்வளோ புத்திசாலி. இந்த ஐக்யூ வந்து ஒரு 90% அல்லது 20% 30% இருக்கிற பேட்செல்லாம் ஒரு ஒட்டுக்காக வைக்கிறான். அப்போ எல்லாம் கேட்குறான், ஏன்டா ஐக்யூ 20 கொடுத்தேனே, இதை வச்சு நீ என்னடா பண்ணான்னு. என்ன எல்லாம் முடிஞ்சதை நான் இதை செஞ்சேன்ல அப்படிமா. அப்போ எல்லாம் ஏன்டா அதே ஐக்யூ வச்சுட்டு இவன் வந்து வெறும் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்தான், நீ முதலாளியே ஆகிட்ட. இதில் மட்டும் ஐக்யூ பயங்கரமாக ஜம்ப், ஒரு ஸ்பைக் ஒன்று அப்படி அடிச்சிருக்கு. இந்த டாலர் வந்து இப்படி ஏறின மாதிரி இதில் மட்டும் கிராஃப் இப்படி போயிருக்கு. தீன் விஷயத்தில் மட்டும் ஐக்யூ இப்படி போயிருக்கு கீழே. அப்போ ஐக்யூ 20 இருந்தால் இப்படி போகணுன்னா ப்ராடு, நீ கிளம்பு இந்த பக்கம். சக்திக்கு ஏற்ப செயல்படலை, உனக்கு சொர்க்கம் கிடையாது. நான் பொறுப்பினை சுமந்தவர்களுக்கு சொர்க்கவாசிகள், சக்திக்கேற்ப அதில் அவர்கள் நிலையத்தான. இப்போ நான் கேட்குறேன், சக்தின்னு எது? உன்னால் முடிஞ்ச எஃபர்ட்டு ஃபுல்லாக போட்டுரு, அதுதான் சக்தி. அதுதான் அல்லாஹ்வுக்கு வந்து அதுதான் முடிவு பண்ணுவோம் அல்லாஹ். நீ எஃபர்ட் வந்து நீ நிறுத்தக்கூடாது. அதுக்கு மேலே உன்னால் முடியல, குரான் எடுத்தால் இவ்வளோ நேரம் படித்தோம், அதுக்கு மேலே என்னால் அங்கே தள்ளுது. ரசூலா சொல்கிறாங்கள, ஒரு கயிறு போட்டு ஒரு பெண்மணி தொழுதுட்டுருக்காங்க. ஏன் கயிறு போட்டுறீங்க அப்படின்னா, இல்லை தூக்கம் வரும்போது அந்த கயிறை பிடிச்சிக்குவேன், அதுக்காக பேலன்ஸுக்கு உளுந்துராமல் இருக்கிறதுக்காக பேலன்ஸுக்கு வச்சுருக்கேன். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, தூக்கம் தள்ளுற வரைக்கும் தொழுவு, தூக்கம் தள்ளிச்சுன்னா இப்போ விட்டுட்டு போய் படுத்துரு அப்படிங்கிற. அப்போ இது சக்தி. அப்போ அந்த பெண்மணி என்ன நினச்சிருக்காங்க, இதை தாண்டி செய்யணும்னு நினச்சிருக்காங்கல்ல. தூக்கம் தள்ளுனா என்னை மீறி இந்த கயிறு வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கல்ல, அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்யணும். அது தாண்டி நமக்கு வந்து நடக்கணும். புரியுதா? அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். மேலும் அவர்களின் நெஞ்சங்களில் ஒருவர் மீது மற்றவருக்கு இருந்த காழ்ப்புணர்வை நாம் போக்கிவிடுவோம். அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் அவர்கள் கூறுவார்கள், எங்களுக்கு இவ்வழியினை காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்திராவிட்டால் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்க மாட்டோம். உண்மையில் எங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள். அந்நேரம் கூறப்படும், நீங்கள் வாரிசுகளாக்கப்பட்ட சுவனம் இதுதான், நீங்கள் செய்து வந்த செயல்களுக்கு பகரமாக இது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். இந்த முன்னோர்கள் பின்னோர்கள் பிரச்சனை முடிஞ்சாச்சு, கூட்டமாக விசாரிக்கப்பட்டாச்சு, தனித்தனியாக சக்திக்கு ஏற்பட்ட செயல்பட்டவனும் முடிச்சாச்சு. இப்போ சொர்க்கத்துடைய டான்னு ஒரேடியாக எல்லாம் மிரட்டிட்டு மட்டும் இல்லை, நற்செய்தின்னு சொல்கிறான். சரி வா, ஆறுதலுக்காக சில விஷயங்கள் சொல்கிறான். மேலும் அவர்களின் நெஞ்சங்களில் ஒருவர் மீது மற்றவருக்கு இருந்த காழ்ப்புணர்வை நாம் போக்கிவிடுவோம். அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ இந்த சொர்க்கவாசிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு அப்போ சொர்க்கவாசிகளுக்கு மத்தியில் ஒரு காழ்ப்புணர்வு ஏற்பட்டிருக்குமா. அதாவது அவங்களுக்கு உள்ள வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கும், அதை நான் வந்து நீக்கிடுவேன். அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கவாசிகளுக்கு நடுவில் எதுக்கு காழ்ப்புணர்ச்சி வருது? பள்ளிவாசலுக்கு நீ போகிற இல்லை தொழுகிறதுக்கு, பக்கத்தில் நிற்கிறவன் மேலே உனக்கு கோவம் வருதா? ஆத்திரமாக வருதா? வரல. இல்லை இஃப்தாருக்கு போகும்போது அவனுக்கு ஒரு வடை உனக்கு ஒரு வடை வச்சிட்டாங்கன்னா வராது. இப்போ நமக்கு எதுக்கு காண்டாகுது ஒரு முஸ்லீம் மேலே? என்றைக்காவது ஜும்மா தொழுவு போகிறோமா, என்றைக்காவது அவங்க மேலே நமக்கு கோவம் வந்திருக்கா? ஹஜ்ரத் மேலே வேணால் வந்திருக்கு. தட்டு புட்டுன்னு முடிக்காமல் மனுஷன் இழுத்துட்டே கிடக்கிறாரு. அது அது நியாயமும் கூட. ஏதோ அல்லாஹ்வுடைய வசனங்கள் பேசினா கேட்கலாம். வெறும் அவர் வந்து அவருடைய வந்த கதை போன கதை புராண கதையெல்லாம் பேசினாருன்னா நமக்கு அடுப்பு தான் ஆகும். சரியா? இப்போ என்ன பிரச்சனை? இப்போ இங்கே பாரு, இப்போ இவன் சொர்க்கத்துக்கு வந்தவன் எதுக்கு வந்திருக்கான்? இப்போ இதுலேயும் க்ளூ இருக்குது. அப்போது இவங்க என்னமோ ஒரு வேலையை கேங்காக செஞ்சுருக்காங்க. அப்போ தொழுகிற போது நம்ம கேங்காக தான் செய்கிறோம், ஆனால் அதில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பழக வேண்டிய ஏதாவது இன்வால்மெண்ட் இருக்கா? இன்வால்மெண்ட்டு கிடையாது.
இங்கே நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்ட் பள்ளியாக சொல்ல போனீங்கன்னா நைஜீரியாக்கார ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க தொழுகைக்கு. அவங்க பக்கத்தில் நிற்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும், ஒன்றும் இருக்குது. அவன் பாட்டுக்கு சலாம் கொடுத்தோன்னா அவனும் கிளம்பி போயிருப்பான், நம்மளும் கிளம்பி போயிடுவோம். அப்போது சொர்க்கத்துக்கு வர்றவங்க பற்றி இங்கே அல்லாஹ் இன்னொரு விஷயம் சொல்கிறான்ல, இது என்ன வேலை? ஏதோ ஒரு வேலை இவங்க கூட்டாக செஞ்சுருக்காங்க, அப்போது இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருக்கு. புரியுதில்ல? சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க இவங்க, ஆனால் சொர்க்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இவங்களுக்குள்ள முகம் கொடுத்து பேசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை நான் சால்வ் பண்ணேன். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூமியில் இவங்க ஏதோ ஒரு நற்செயலை சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அது என்ன அந்த நற்செயல் அப்படின்னா, அது சேர்ந்து மட்டுமே செய்ய முடியும், தனியாக அதை செய்யவே முடியாது. தனியாக செய்ய முடிய நற்செயல் எது? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. இது எதுக்கும் எவனும் நமக்கு தேவை கிடையாது. தனியாக குரான் ஓதுறோம், தேவை கிடையாது. நைட்டு தஹஜ்ஜுத் தொழுகிறோம், எவனும் தேவை கிடையாது. தஸ்பீ பண்ணுறோம், தேவை கிடையாது. எதுக்கு ஆள் தேவை? இக்காமத்தே தீன், ஷஹாதத்தில் அன்னாஸ், தக்பீரே ரப், அன்சாருல்லா, நுஸ்ரத்தே ரசூல். இது கூட்டாக மட்டும்தான் செய்ய முடியும், உம்மத்தாக மட்டும்தான் செய்ய முடியும். இதில் கடுமையான மன வருத்தங்கள் ஏற்படும். ஏன்னா இதில் நமக்கு எதிரிகளும் இருப்பாங்க, அவங்க சூழ்ச்சி பண்ணுவாங்க, நம்ம அவங்களுக்கு எதிராக நடக்க வேண்டிய தேவை வரும். அப்போ நம்ம ஒரு கருத்து சொல்லுவோம், நம்முடைய கூட்டாளி இன்னொரு கருத்தை சொல்லுவார், அதில் நமக்கு பிரச்சனை வரும். உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யோசனையை கொடுத்தாங்க. இங்கே மதீனாவில் இருந்துட்டு சண்டை போடலாமா, மதீனாவுக்கு வெளியே போய் எதிரிகளை சந்திக்கலாமா? அப்போ மதீனாவில் இருந்து சண்டை போடலான்னு சஹாபாக்களில் ஒரு கூட்டம் சொன்னாங்க. முனாஃபிக்கள் என்ன சொன்னாங்க, மதீனாவுக்கு வெளியே போய் சண்டை போடலான்னு. அதே மாதிரி சில முஸ்லீம்களும் அதே கருத்தில் இருந்தாங்க. இப்போ வெளியே போய் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டதுனால 70 பேர் ஷஹாது. அந்த வெளியே போய் சண்டை போடலான்னு ஒப்பீனியன் சொன்னான்ல, அவன் மேலே இவங்களுக்கு காண்டாகுமா ஆகாதா? முஸ்லீம் தான், இவனும் முஸ்லீம் தான். வெளியே போய் சண்டை போடலான்னு சொன்னது முஸ்லீம் தான், இங்கே இருந்து சண்டை போடலான்னு சொல்கிறது முஸ்லீம் தான். அதை கேட்டு போனதுனால ஏற்பட்ட இழப்பு இருக்குல்ல, அதனால் என் ஃபேமிலியில் 4 பேர் போயிட்டாங்கள, எனக்கு எவ்வளோ கோபம் வரும்? அதான் கரெக்டுன்னு அல்லாவும் சொல்லிட்டான்ல, அப்போ எவ்வளோ துள்ளுவேன் நான்? அந்த ஐடியா சொன்னார்ல, வெளியே போய் சண்டை போடலான்னு. அவர் இனிமேல் என் மூஞ்சி பார்த்து பேசுவார். அப்போ இனிமேல் அந்த அந்த மசூராவில் அந்த சைடில் இருந்தாங்கள்ல, அவங்க ஒரு கேங்காக தான் இருப்பாங்க. நம்ம சொன்னதும் கரெக்டு தான், இவங்க கீழே இறங்கினதுனால ஃப்ளாப் ஆயிடுச்சு ஐடியா. நம்ம ஒன்றும் தப்பாலாம் சொல்லிடல, நம்ம சொன்னது நல்ல ஒர்க் அவுட் தானே ஆச்சு, ஜெயிச்சுட்டு தானே இருந்தோம், அப்பர் ஹேண்டில் தானே இருந்தோம். இவங்க இறங்கினதுனால ஆச்சு. அப்போ இறங்கினவங்க மேலே எவ்வளோ கோவம் இருக்கும்? இப்போ அந்த கோவம் சாவர வரைக்கும் போகாது. ரசூலா இவர் சொல்கிறார்ல, யாரை பார்த்து? வாசியை பார்த்து. அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது மக்கா வெற்றியில் வர்றார், அவர் தான் ஹம்சாரில் எவனோ கொள்கிறார். ரசூலாட்ட அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு மன்னிப்பு இருக்கா? மன்னிப்பு இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை, முஸ்லீம் தான், சஹாபி தான், ஆனால் என் மூஞ்சிக்கு முன்னாடி வந்துடுறார். அப்போது அவர் முன்னாடியே வர முடியலை. இப்போ இதில் எங்கே தீரும்? மறுமையில் இந்த இடத்துல தீரும். அந்த இடத்துல ஹம்சாவும் இருப்பார், வாஷியும் இவங்களும் இருப்பாங்க. அப்போது இந்த அமல்கள் எதுன்னு புரியுதா? சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற அமல் எதுன்ட்டு, இந்த சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். நான் இதை விட்டுட்டு அதை விட்டுட்டு இதோ சொல்லலை, அநியாயமாக பழி போடாதீங்க, சரியா? நான் என்ன சொல்கிறேங்கிறத தயவு செஞ்சு நான் என் வார்த்தையிலேருந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் முக்கியம், அது கூட அதே அளவுக்கு இதுவும் முக்கியம். இக்காமத்தே தீன், தக்பீர் ரப்பு, ஷஹாதத்தில் அன்னாஸ், எந்த பேர் வேணாலும் சொல்லிக்கிங்க, ஆனால் அந்த வேலை ஒன்று தான், அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செய்வது. இதுதான். இதில் இன்னொரு ஆர்டரும் நமக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. என்ன? சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் நாம் பிரியக்கூடாது. அதாவது இந்த கருத்து வேறுபாடு வந்துருச்சு, எனக்கு இவன் மேலே அதிருப்தி, அதனால் வெளியே போயிட்டு இக்காமத்து தீன்லேருந்து எங்கே வெளியே போகிற? கோச்சிட்டு போய் என்ன பண்ண போகிற? தனியாக எப்படி செய்ய முடியும்? அது வேலை பண்ணவே முடியாது. அந்த வேலை இல்லை, நான் என் சக்திக்கு உட்பட்டு செய்யணும். திமிருக்குன்னு நீ போகிற, உன்னோட ஈகோ உனக்கு பெருசாக தெரியுது அல்லாஹ்வுடைய வேலையை விட. புரியுதா? இப்போ ஆணவம்னா என்னன்ட்டு. காலித் பின் வலீது அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா கொண்டாடிட்டு போகிறாங்க, அதை பற்றி கவலை கிடையாது. வேலை ஆகுதா? அவ்வளோதான்.
புகழத்தான் செய்வாங்க. சில பேருக்கு சில ஸ்பெஷல் குவாலிட்டி கொடுத்துருவான் அல்லாஹ். சிலரை விட சிலரை சிறப்பித்து தான் இருக்கான். அதை நீங்கள் அந்த சிறப்பை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? அப்போ எதுவாக இருந்தாலும் இந்த பணியை விட்டுட்டு போகக்கூடாது. இப்போ ஜமாத் இஸ்லாமியில் மௌலானா மௌதூதி இருந்தார், அவர் தான் ஃபவுண்டர். அமீன் ஹசன் இஸ்லாயும் அதில் தான் இருந்தார், இஸ்ரார் அஹமதும் அதில் தான் இருந்தார். இவங்களுக்கு அவர் மேலே ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஜமாத் இஸ்லாமி இஸ்ரார் அஹமது வெளிவன்ட்டார், அமீன் ஹசன் இஸ்லாய் வெளிவன்ட்டார். வந்துட்டு என்ன பண்ணார்? அதே வேலை தான் செஞ்சாங்க. இன்னொரு ஜமாத் அதே மாதிரி ஆரம்பித்தாங்க. அதே சமயம் அவரை புகழ்ந்தாங்க, இவங்க அவரை புகழ்ந்தாங்க. என்னுடைய சிறந்த மாணவன் இஸ்ராருன்னார், இவர் என்னுடைய உஸ்தாது மௌலானா மௌதூதின்னார். ஆனால் நிர்வாக ரீதியாக சேர்ந்து செயல்பட முடியாது. இவங்களும் சேர்ந்தாங்க. எப்போ இவங்க ஜெயிச்சா அவங்களோட போய் அவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. புரியுதா? அதே இவர் என்ன பண்ணார்? மௌலானா அமீன் ஹசன் இஸ்லாமி வந்தார், அதே ஒர்க் தான் பண்ணார், கண்டினியூ பண்ணார். இப்போ ஜமாத் இஸ்லாமி இதிலிருந்து இன்னொருத்தர் வெளியே வர்றார், இம்ரான் ஹுசைன் வெளியே வர்றார், எல்லாரும் அதே ஒர்க்கு தான். ஒருத்தர் உண்மைப்படுத்தினாங்க. கலியூத்தில் ஒருத்தர் வந்து இவங்க அப்படி பண்ணாங்கன்ட்டு. அப்போது ஒர்க்கு முதல்ல சேர்ந்து செய்யணும். இது மன்ஹஜில் பெரிய டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில், ஏன்னா ஒரு எலெக்ஷனுடைய ரூட் எடுத்தார் மௌலானா மௌதூதி. இவங்களுக்கு அது பிடிக்கலை. இவங்களுடைய ரூட்டு வேறு. அவங்க ப்ரெஷர் பாலிட்டிக்ஸ் அவங்களது எலெக்ஷன் பாலிட்டிக்ஸ். இதுதான் சரின்னு அவங்க பண்ணாங்க. அதனால் அது ரூட்டு பிரித்தேன். அப்போ ஏன்னா நபி தலைமையில் இயங்கும்போது தான் நம்ம டோட்டலாக ஒரே மன்ஹஜில் இயங்க முடியும். இல்லைன்னா மன்ஹஜ் கண்டிப்பாக அது மாறத்தான் செய்யும். ஆனால் அதுக்குன்னு அந்த தனிச்சு இருக்கிறான் பாரு, அதுதான் தப்பு. எந்த இகாமத்து தீன் ஜமாத்துலேயும் போய் சேராமல். அதனால தான் ஜமாத் இஸ்லாமிய தான் சொல்லுவாங்க, ஒன்று எங்கள் ஜமாத்தில் சரி, இல்லைன்னா நீ ஒரு ஜமாத் உருவாக்கு. தனியாக மட்டும் இருந்துக்கிட்டு நீ இந்த வேலை செஞ்சிடவே முடியாது. தனியாக இருக்கிறனால நீ ஏமாத்துறேன்னு அர்த்தம். இதான் மேட்ரு. புரியுதா? அப்போது இதில் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கிளியர் ஆகுது. இது கூட்டாக சேர்ந்து செய்ய வேண்டிய பணி, இது தனியாக செய்ய முடியாது. மேலும் அவர்கள் கூறுவார்கள், எங்களுக்கு இவ்வழியினை காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்திராவிட்டால் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்கவே மாட்டோம். உண்மையில் எங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள். அந்நேரம் கூறப்படும், நீங்கள் வாரிசுகளாக்கப்பட்ட சுவனம் இதுதான். நீங்கள் செய்து வந்த செயல்களுக்கு பகரமாக இது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ இது அல்லாஹ்வும் அவனுடைய அடியார்களுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன். இதுதான் விதியில் நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அல்லாஹ்வுடைய விருப்பத்தின்படி நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோமா, இல்லை நம்ம செயல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போகிறோமான்ட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க முஸ்லீம் அந்த சொர்க்கவாசிகள், அவங்க என்ன சொல்கிறாங்க? முதல்ல அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி நீக்கிடுவாங்க அல்லாங்கிறான். அப்போ அந்த சொர்க்கவாசிகள் சொல்கிறாங்க, எங்களுக்கு இவ்வழியினை காட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எங்களை நேர்வழியில் செலுத்தியிருக்காவிட்டால் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்கவே மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் தான் எங்களுக்கு நேர்வழி காமிச்சான், அல்லாஹ் தான் எங்களுக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம், அல்லாஹ்னால தான் நாங்கள் இந்த நேர்வழிக்கு வந்தோம். அதே மாதிரி அவனுடைய தூதர்கள் உண்மையைத்தான் சொன்னாங்க. இதுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது அப்படியே நடந்தது. இதெல்லாம் அல்லாஹ்வால் எங்களுக்கு கிடைத்தது. அப்போனா இப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த போக்கு உலகத்துலேயும் இருக்கணும் நமக்கு. உதாரணத்துக்கு உலகத்தில் நம்ம 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. இந்த உடல், அறிவு, நேரம், ஆற்றல், இது எல்லாத்த கொண்டு தான் உலகத்தில் எதுவுமே கிடைக்குது. சம்பாதிக்கிறவன் எல்லோரும் இதை வச்சு தான் சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஒரு வகையான மனிதர் என்ன சொல்கிறான், இதெல்லாம் நான் சம்பாதிச்சேன், எங்கள் அப்பாலாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். இதெல்லாம் அப்பா விட்டு சொத்து கிடையாது, இல்லை நான் தான் இதெல்லாம் உருவாக்கினேன் அப்படிமா. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன, அல்லாஹ் கொடுத்தான், இதுக்கு நான் தகுதியானவனே கிடையாது, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தரப்பட்டது. இந்த மாதிரி நினச்சி வாழ்கிறவங்க ஒரு கூட்டம். அதே தான் மறுமையில் இவன் சொர்க்கம் இவன் கொடுக்குறான் பாரு அல்லாஹ். அதான் சொல்கிறேன்ல, இந்த ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த இவ்வளோ பெரிய அந்த டெக்கரேஷனு, அந்த மாளிகை, அந்த ஃபுட்டு, அந்த வீடு, நமக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டு, அந்த பெரிய பெரிய அரசாங்கங்கள் நமக்கு இருக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவங்களுக்கு பெரிய பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும். இவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, அவன் கொடுத்ததை பார்க்கும்போது நம்ம செஞ்ச இத்துளுண்டு வேலைக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது, அப்போ சும்மா தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னு அவன் நினச்சி சொல்லுவான்.
அவன் கொடுக்கறத வச்சு அவன் முடிவு பண்ணிக்குவான். இது நம்ம கஷ்டப்பட்டோம்ல, அதுக்கு கிடைச்ச பலன் கிடையாது, இது அல்லாஹ்வா போட்ட பிச்சை. இதில் எதுவுமே நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு ஈக்குவல் கிடையாது. ஏன்னா நம்ம போட்டது ரொம்ப கம்மி. இது ஷஹீதானவங்க கூட அதுதான் நினைப்பான். அல்லாஹ்வுக்காக உயிரே கொடுத்தவங்க கூட என்ன நினைப்பான், நம்ம கிடைச்சது பார்த்தா இது நம்ம துளூண்டு வாழ்க்கையை செலவு பண்ணிவிட்டு, இது வந்து முடிவே இல்லாத வாழ்க்கை, முடிவே இல்லாத அரசாங்கம், முடிவே இல்லாத வீடு, எப்படி உடம்புக்கு நோயே வராது, இந்த வேலைக்கு இவ்வளோ கூலியா, அது கம்பேர் பண்ணும்போது இது கிஃப்ட்டு அப்படி. இதுதான் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். புரியுதா? இது சும்மா ட்ராமா போடுறவங்க இருப்பான், மாஷா அல்லான்னு போர்டை போட்டுக்குவான், காரில் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவான், பிஎம்டபிள்யூவில் மாஷா அல்லா, ஹாசா மின் ஃபஸ்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை எல்லாம் போட்டுருவான். ஆனால் அல்லாவுடைய பாதையில் ஒரு துரும்பு கூட கிள்ளி போட மாட்டான். எதுக்குன்னா அது எதுக்கு எழுதியிருக்கான்னா கண்ணு படக்கூடாதுன்னு எழுதியிருக்கான். அது கந்திஷ்டிக்கு அவன் வந்து டேன்னு அந்த பூசணிக்காய் அந்த இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இதை ஒத்தியிருக்கான். அவனால் வாயை திறந்து கண்ணை கேள்வி பாரு, அதுன்னு அவனே சொல்லுவான். அப்போ நம்ம இந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்கணும், இந்த விஷயத்தில் நமக்கு கான்சியஸ் இருக்கணும். துனியாவில் அல்லாஹ் ஞாபகத்து கொடுத்தாலும் நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ்வால் தான் இது தரப்படுது, என்னுடைய உழைப்பு இதற்கு வந்து அதன் மூலமாக நான் இதை சம்பாதிக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதே மாதிரி இதே மைண்ட் செட் வச்சுருக்கிறவங்களுக்கு மறுமையிலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், சொர்க்கம் கொடுப்பான். அப்பவும் அதே தான் சொல்லுவான் அங்கே போய்ட்டு, இது அல்லாஹ்வால் தான் தரப்பட்டது, இது என்னுடைய உழைப்புக்கு தரப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோ, அல்லாஹ்வுடைய உதவி எப்போ கிடைக்கும், நாம் மனசு வச்சு நீயத்தை வச்சா அல்லாஹ் அந்த நீயத்தை வந்து அதில் இக்லாஸ் இருந்தால், அது அல்லாஹ்வுக்கு அது இக்லாஸாக தான் இவன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த காரியம் வந்து நமக்கு எளிதாக்கப்படும். இக்லாஸ் இல்லாமல் வந்து நம்ம வந்து கேட்டோம்னா, நீயத்து வச்சோம்னா அது நமக்கு சக்ஸஸ் ஆகாது. அதுதான் அவங்க அடுத்து சொல்கிறாங்க, எங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள். கரெக்டாக சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இதெல்லாம் வந்துட்டு சொர்க்கத்துக்காக நீங்கள் இதெல்லாம் இழக்க தயாராக இருங்க அப்படின்ட்டு நடந்துச்சு. அப்போ அந்நேரம் கூறப்படும், நீங்கள் வாரிசுகளாக்கப்பட்ட சுவனம் இதுதான், நீங்கள் செய்து வந்த செயல்களுக்கு பகரமாக இது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே நீங்கள் வாரிசாக்கப்பட்டுறீங்க. என்ன வாரிசு? இந்த ஆதம் நபி வந்து சொர்க்கத்திலேருந்து இறக்கி விடப்பட்டாங்களே, அப்போ அந்த டைமில் அல்லாஹ் என்ன சொன்னான், இங்கேருந்து கிளம்பிடுங்க, கீழே போயிட்டு ஒரு டைம் ஒரு காலகட்டம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்களை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் நான் சொர்க்கம் தரேன். அப்போ அதே தான் எல்லாம் சொல்கிறோம், இது உங்கள் அப்பாவை தான் நான் வெளியே அனுப்பினேன், நீ இங்கேருந்து கீழே போகல, ஆனால் உங்கள் அப்பாவுடைய வாரிசாக நீ இப்போ வந்திருக்க, வா, இப்போ நான் உன்னையும் வாரிசாக்குறேன், ஆதம் நபிக்கு நான் உன்னை ஒரிஜினல் வாரிசாக்குறேன், வா சொர்க்கத்துக்கு வா, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதம் நபியோட நம்மளை என்ன ஆயிரும், அப்படியே அந்த வாரிசுகளோடு நம்மளை மெர்ஜ் ஆயிடுவோம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த பக்கம் பார்த்தா நரகவாசிகள் முன்னோர்கள் பின்னோர்கள் மேலே காண்டில் இருப்பாங்க. இவனை அவன் கரிச்சு கொட்டுவான், இந்த நாய் என்னை வழி தவறி மிஸ்கைட் பண்ணிருச்சு, இவனால் தான் நான் நரகத்துக்கு வந்தேன், இவன் தான் என்னை வழி கெடுத்தான்னு சொல்லி புலம்புவான். இங்கே முன்னோர்கள் பின்னோர்கள் மேலே சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்களும் இவங்களுக்கு வாரிசாயிட்டோம், எங்களை வழிகட்டு நடத்தினவங்க ரசூல், அவங்க சூப்பராக வழி நடத்துனாங்க, எங்களுக்கு என்ன ஹாப்பி இருக்குது. அப்போ 2 சீன் உள்ள அல்லாஹ் நமக்கு காமிச்சிக்கிறான். இப்போ 3வது சீன் ஒன்று இருக்குது, அந்த சீன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் அதை கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.